மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி இத்துறைக்கான ஒட்டுமொத்த அறிவிப்புகளையும் தலைப்பை நான் இங்கே வாசிக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பையும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்து உள்ளபடி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பெண் 1, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் குழந்தைகளை பாலியல் குற்றங்களில் பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்பட்டு வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக 3 புதிய சிறப்பு நீதிமன்றங்கள் ரூபாய் 5.41 கோடி செலவில் அமைக்கப்படும். குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் பதிவு செய்யப்பட்டு படும் வழக்குகள் அதிகம் நிலுவையில் உள்ள 14 மாவட்டங்களில் 14 கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் ரூபாய் 25.30 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். அறிவிப்பு எண் 3, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் போதை மருந்துகள் மற்றும் மனமயக்கம் பொருட்கள் சட்டம் 1985 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை விசாரிப்பதற்காக 3 சிறப்பு நீதிமன்றங்கள் சென்னையில் ஒரு கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 6.73 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். அறிவிப்பு 4, ஈரோடு மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சட்டம் 1989 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 1.93 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ஒரு கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 2.29 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஆகிய 3 இடங்களில் 3 சார்பு நீதிமன்றங்கள் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 5.79 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மோட்டார் வாகன சட்டம் 1988 கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளை மட்டும் விசாரிப்பதற்காக ஒரு மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு கேட்புரிமை தீர்ப்பாயம் தேவையான பணியிடங்களுடன் ரூபாய் 1.3 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டிடம் கட்டப்படும். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டப்படும். 23 ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்களில் மின்தூக்கிகள், இது ஏற்கனவே பழுதாகிய மின்தூக்கிகள் வசதிகள் ஏற்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அடுத்த மின்சாரத்துறை சார்பாக மானிக்க கோரிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறை பயணித்து வந்த காலங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த துறைக்கு முக்கியமான தேவையாக நாம் முதலில் கருதியது இதற்கு தேவையான பணியாளர்கள். அதை நம்ம பல முறை முதலோட அமர்ந்து பல ஆய்வுகள் செய்து தேவையான பணியாளர்கள் நிரப்பும் பணிக்கான நம்ம பல கட்ட ஆய்வுகளுக்கு பின்னால் அதை சீரமைக்க கேட்டுக்கொண்டோம். அது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள்ல, அதாவது சப்ஸ்டேஷன்ஸ், அது இல்லாமல் நம்மளுடைய டோட்டல் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி அதையும் அதிகரிக்கிறதுக்கான பல திட்டங்களை நம்ம ஆராய்ந்து தேவையான ஆய்வுகளை செய்து அதற்கும் முறையான அறிவிப்புகளை நம்ம பலவற்றை முதலிடம் கேட்டிருக்கிறோம். பலவற்றை இங்கே அறிவிப்புகளை கொண்டு வருகிறோம். 2 மாதங்கள் 500 யூனிட்டுக்கு வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோருக்கு 20 யூனிட் வரை கட்டமில்லா மின்சாரம், ரெனியூபிள் எனர்ஜி திட்டம் ஊக்குவிப்புகள் 2031க்குள் 20,000 EV சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அடுக்குமாடி குடியிருப்புகள் வாகனம் சார்ஜிங் வசதிக்காக 50,000 ரூபாய் வரை மானியம், 24 மணி நேரம் சீரான மின்சாரம், ரூஃப்டாப் சோலார் திட்டத்தில் மாநில அரசின் மானியம், மின் பகிர்மான துறை சீர்திருத்தங்கள் மற்றும் 2031க்குள் மொத்த மின் உற்பத்தியில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. இதன் அடிப்படையில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை அதிகரித்தல், தொழில் வளர்ச்சிக்கு ஆதரவளித்தல், EV சார்ஜிங் கட்டமைப்பை வலுப்படுத்துதல், மின்துறையில் நவீனப்படுத்தல் உள்ளிட்ட பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசின் செலவு அதன் வருவாயை விட அதிகமாக இருக்கக்கூடாது. நிதி ஒழுக்கமே நல்லாட்சிக்கு அடித்தளம் என்ற பொருளாதார அறிஞர் ஆடம் ஸ்மித் அவர்கள் வலியுறுத்தினார். ஆனால் 2016 முதல் 2021 காலகட்டத்திலான மின்சார வாரியத்தின் நிதி நிலைமையை பார்த்தால் மொத்த வருவாய் 3,20,140 கோடியாகவும் செலவினம் 3,78,674 கோடியாகவும் இருந்துள்ளது. அப்போது நிதி பற்றாக்குறை ரூபாய் 58,534 கோடியாக இருந்துள்ளது.
இதுவே 2021 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் மின்சார வாரியத்தின் மொத்த வருவாய் 4,97,996 கோடியாகவும், செலவினம் ரூபாய் 5,32,443 கோடியாகவும், நிதி பற்றாக்குறை ரூபாய் 34,447 கோடியாகவும் இருந்துள்ளது. இதுதான் இதுவரை மின்சார வாரியத்தின் நிலை. 2022 மின் கட்டணம் 30% உயர்த்தப்பட்டது. 2023 2.18% உயர்த்தப்பட்டது. 2024 4.83% உயர்த்தப்பட்டது. 2025 3.16% உயர்த்தப்பட்டது. ஆனால் இந்த வருடம் மின்சார கட்டணம் எந்த வகையிலும் உயர்த்தப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ளோம். எனினும் 2021 முதல் 26 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 87,399 கோடி கடன் பெறப்பட்டுள்ளது. 31/3/2026 நிலவரப்படி மொத்த நிலுவைக் கடன் 2,47,130 கோடியாக உள்ளது. இப்படி கடன்களை உயர்த்தி மின் கட்டணத்தையும் தொடர்ந்து உயர்த்தி மின்சாரத்துறையை மிகவும் இக்கட்டான நிதி நிலைமையில் விட்டுச் சென்றுள்ளது கடந்த திமுக அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறையை பொறுத்தமட்டில் தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்தினால்தான் தரமான, விரைவான மற்றும் மேம்பட்ட மின்சார சேவையை மக்களுக்கு வழங்க முடியும். ஆனால் 2021 மற்றும் 26 வரையிலான காலகட்டத்தில் 423 துணை மின் நிலையங்களை அமைப்போம் என கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 32 துணை மின் நிலையங்கள் மட்டுமே தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. 121 துணை மின் நிலையங்கள் பணிகள் இன்னும் நடைபெற்று வருகிறது. 270 துணை மின் நிலையங்கள் பணிகள் இன்னும் தொடங்கப்படவே இல்லை. அதாவது அறிவிக்கப்பட்ட 423 துணை மின் நிலையங்களில் 32 மட்டுமே செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்பதுதான் இன்றைய நிலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறையில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை பழமையான மின் கட்டமைப்பு. அதாவது 400 kVA துணை மின் நிலையங்கள் 20இல் 2 மிகவும் பழமையான மின் கட்டமைப்புகளாக உள்ளது. அதே இதில் 230 kVA துணை மின் நிலையங்களில் 118இல் 47, 110 kVA மின் துணை மின் நிலையங்களில் மொத்தம் 970இல் 449, 33 kVA மொத்தம் உள்ள 797 துணை மின் நிலையங்களில் 184 பழமையாக உள்ளது. ஆக மொத்தம் 682 துணை மின் நிலையங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேல பழமையானவைகள் உள்ளது. மொத்தமுள்ள 4,47,603 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்பார்மர்ஸ்களில் 42,808 டிரான்ஸ்பார்மர்கள் 25 ஆண்டுகளை கடந்தவை. இந்த பழமையான மின் கட்டமைப்புகளை ஒரே நேரத்தில் புதுப்பிக்க முடியாது. கடந்த காலத்தில் அவற்றை முறையாக கண்டறிந்து முன்னுரிமை அடிப்படையில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெறவில்லை. கடந்த ஆண்டுகளில் இந்த மொத்த கட்டமைப்பையும் வலுப்படுத்தவும் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. நமது வெற்றி கழக அரசு இந்த பணிகளை தாமதப்படுத்த போவதும் இல்லை. உடனே செயலில் இறங்கியுள்ளோம். குறிப்பாக சேஃப்டி ரிலே, டிரான்ஸ்பார்மர்ஸ், பிரேக்கர்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் மற்றும் டிரான்ஸ்மிஷன் லைன் சேஃப்டி ஆகியவற்றை முன்னுரிமை அளிக்கப்படும். பழைய கட்டமைப்பை சுமையாக வைத்திருக்காமல் பாதுகாப்பானதாகவும் மற்றும் நவீன மின் கட்டமைப்பாக மாற்றுவதே நமது அரசின் நோக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின்சாரத்துறையின் மின் உற்பத்தி திட்டங்களின் நிலையம் கவலைக்குரியது. 800 செஸ், அதாவது நம்மளுடைய சொந்த உற்பத்தியில் 800 செஸ் 2x660 மெகாவாட் திட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு தொடக்க நிலையில் செப்டம்பர் 2014 இருந்து இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு 9,799 கோடி. ஆனால் ஜூன் 2026 நிலவரப்படி திட்ட செலவு மொத்தம் 20,663 கோடியாக உயர்ந்துள்ளது. அதாவது சுமார் 111% அதிகரித்துள்ளது. இதுவரை ரூபாய் 13,781 கோடி செலவு செய்யப்பட்ட நிலையில் திட்டத்தை முடிக்க மேலும் 6,882 கோடி தேவைப்படுகிறது. இதேபோல உடன்குடி ஸ்டேஜ் 1 திட்டத்திற்கும் மேலும் 535 கோடி தேவைப்படுகிறது. ETPS எக்ஸ்பான்ஷன் திட்டம், அதாவது 2014 ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தில் அப்போ போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 6,380 கோடி முந்தைய திமுக அரசால், அதாவது 27/2/2027 நிறுத்தப்பட்டது. அதே போல உப்பூர் அனல் மின் நிலையம், இதுவரை அந்த திட்டத்திற்காக 5,920 கோடி செலவு செய்யப்பட்டு 18/3/2021 அந்த திட்டம், அதாவது இதுவரைக்கும் 5,920 கோடி உப்பூர் அனல் மின் நிலையத்திற்காக செலவு செய்யப்பட்டு 18/3/2021 வரை அது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களை முழுமையாக ஆய்வு செய்து நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையிலான ஆய்வில் அனைத்தையும் ஆய்வு செய்து இதை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்துட்டு போகணும், எவ்வளவு சீக்கிரமாக நிறைவாக முடிக்க வேண்டும். அதே நேரத்தில் உப்பூர் அனல் மின் நிலையத்திற்கு
இதுவரை 5,920 கோடி செலவு செய்யப்பட்டு அது 6 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது.